திருப்பாவை 22 மாரிமலை முழஞ்சில். அங்கண் இரண்டும் கொண்டு நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என்று திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனின் கடாட்சத்திற்கு வேண்டியதை முந்தைய பாசுரத்தில் பார்ப்போம். தனக்கு பகை என்றொன்று இல்லை என்ற மிடுக்கொடு தன் குகையில் மழைக்காலத்தில் உறங்கும் சிங்கம் உறக்கம் தெளிந்து கனல் கக்கும் பார்வையோடு பிடரிமயிற்றை சிலுப்பி எல்லா திசைகளையும் பார்த்து சோம்பலை முறித்து கொண்டு தன் பெருமை பொங்க நிமிர்ந்து குகையிலிருந்து வெளியே கம்பீரமாக வரும் என்று சிங்கம் குகையிலிருந்து வெளிப்பட்டதை அருகிலிருந்து பார்த்தது போல் அப்படியே வர்ணிக்கிறார் ஆண்டாள். மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அது போலே நீ வரவேண்டும் பூவை பூவண்ணா என்று திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனை வேண்டிக் கொள்கிறார்கள். மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்றிருண்ட மெய்யானை மெய்ய மலையானை சங்கேத்தும் கையானை கைதொழா கையல்ல கண்டாமே என்று கடல் வண்ணனை காயாம்பூ வண்ணனை தொழா கையல்ல என்கிறார் திருமங்கையாழ்வார். கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் மனையானை ஒலிமிக்க கடலையும் கருவிளை பூவையும் காயாம்பூவையும் ஒத்திருக்கும் எம்பெருமானை இவர்கள் பூவை பூவண்ணா என்று அழைக்கிறார்கள். எப்படி சிங்கம் மெடுக்கொடு வருமோ அதுபோலே நீயும் உன் கொலு மண்டபத்துக்கு எழுந்தருள வேண்டும். எருது நடை, யானை நடை, புலி நடை, சிங்க நடை ஆகிய 4 வித நடைகள். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுதக்கனா கண்டேன் தோழினான் என்று சொன்ன ஆண்டாள் இங்கு சிங்க நடையை சொல்கிறார். இவ்வாறு சிங்க நடை நடந்து வந்து உன் அழகிய சீர்மிகு சிங்காசனத்தில் வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியம் என்ன என்று கேட்டு ஆராய்ந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று தங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்.